பசியில எத சாப்பிட்டாலும் செரிக்கும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "கல்ல சாப்பிட்டாலும் கரையிற வயசு." எங்க கரையுது? இட்லியே செரிக்க மாட்டேன்து. அவன் ஸ்கூலுக்கு போறான்னு தான் பேரு. 2 நாளைக்கு ஒன்ஸ் டாய்லெட் போறான். காலையில டாய்லெட்டே போலன்றோம். அப்ப என்னத்த சொல்ல வர்றோம் அப்டின்னா, பசிச்சா செரிச்சுரும். ம். பசி இருக்கவன் இந்த ஃபுட்டு தான் வேணும்னு கேட்கவே மாட்டான். ஓகே. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்ப பசியில நம்ம என்ன ஃபுட்டு குடுத்தாலும், ம். அம்மா ஏதோ செஞ்சிருக்காங்க. மெஸ்ல அக்கா ஏதோ வச்சாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு குடுண்ணே, இட்லி குடுண்ணே, இல்ல கிச்சடி குடுண்ணேன்னு சாப்ட்டுருவோம். சிம்பிளா இருக்கும் அந்த ஃபுட்டு. அப்படி சொல்ல வரேன். அந்த பசியில கேட்கும்போது ஃபுட்டு சிம்பிளா இருக்கும். ம். ஸ்பைசியா, ஆயிலியா, அட்ராக்டிவா, ஹெவியா, கிரேவிங் ஓரியன்டடா இருக்கிறது தான் செரிக்காது. ஓகே. 10 நாளைக்கு ஒன்ஸ் இல்ல 30 நாள்ல 2 டைம். சீட்டிங் டேன்னு வச்சுக்கலாம். ம். சீட் டே. எஸ். ஸோ பிடிச்சத சாப்பிட்டுக்கோங்க. அப்படி ஒண்ணும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா யாரும் வாழ சொல்லல. ஆனா ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கு. எனக்கு கிரானிக் அல்சர் இருக்குது. ரீகர்ஜிடேஷன் இருக்கு. ஒரு உயிர் போற தலைவலி இருக்குது. எனக்கு திரும்ப திரும்ப வயிறு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. ம். எனக்கு ஒரு நாளைக்கு நான் 5 தடவ டாய்லெட் போறேன். ஒரு 4 நாளைக்கு ஒன்ஸ் தான் டாய்லெட் போறேன். அந்த மாரி தொந்தரவு இருந்தா கண்டிப்பா ஃபுட் கண்ட்ரோல் வேணும்.